2லையும் 8ல் இருந்தால் டபுள் தோஷமாக இருக்குது. 4ல் இருந்தால் அதுக்கு நேர் 7ல் 10ல் இருக்க போகுது. ஸோ அது சாதாரண தோஷம். 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு நேர் 7ல் லக்னத்திலே இருக்க போகுது. அதுவும் சாதாரண தோஷம். ஆனால் 8ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கு நேர் 2ல் இருக்கும். அப்போ அது கடுமையான தோஷம். 12ஆம் இடத்துல ஒன்று இருந்துன்னா இன்னொன்று 6ஆம் இடத்துல இருக்கும். அப்போ அது சாதாரண தோஷம். ஆக நாகதோஷத்தில் கடுமையானது 2, 8ல் இருக்கிறது தான். 2ல் இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா ராகுவும் தோஷப்படும், கேதுவும் தோஷப்படும். இது பேர் நாகதோஷம். இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது வேற, இந்த நாகதோஷங்கிறது வேற. ரெண்டுத்தையும் ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. காலசர்ப்ப தோஷங்கிறது வாழ்க்கையில் வளர்ச்சியை மட்டும் காட்டக்கூடியது. வளர்ச்சியை எந்த பகுதி நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும். லக்னத்துலேருந்து 7 வரைக்கும் வாழ்க்கையின் முதல் பகுதி, லக்னத்துக்கு மேலே 7க்கு மேலே திரும்ப லக்னத்து இருக்கிறது வாழ்க்கையின் 2ஆம் பகுதி. அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். ஆக உங்கள் ஜாதகத்தில் இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கணும். தோஷம்